துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 14. But put ye on the Lord Jesus Christ, and make not provision for the flesh to fulfill the lusts thereof. Romans chapter 13 verse 14. பிரியமான தேவ ஜனங்களே, தேவசேனை என்ற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே 3ஆம் பாக செய்தியை படிக்கப் போகின்றோம். போர் வீரர்களின் பொறுப்புகள் என்ற தலைப்பிலே முதல் செய்தி கேட்டோம். ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலைப்பிலே 2வது செய்தியை நாம் கேட்டோம். இந்த நாளில் நமது தியானத்திற்குரிய தலைப்பு என்னவென்றால், ஆவிக்குரிய போராயுதங்கள், ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். சர் பிலிப் சிட்னி என்பவர் மிகவும் புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர், நல்ல படிப்பாளி, மிக பிரபலமான இங்கிலாந்தின் சேனை வீரன். ஆனாலும் அற்ப ஆயுசிலேயே அவர் மரித்து போகிறார். 31 வயதிலேயே அவருடைய வாழ்க்கை முடிந்து போகிறது. கிபி 1554 முதல் 1586 வரை அவருடைய வாழ்க்கை இருந்தது. அக்டோபர் 17ஆம் தேதி 1586ஆம் வருஷம் புராட்டஸ்டன்ட் சத்தியத்தின் சார்பிலே சீர்திருத்த சபை மார்ட்டின் லூத்தர் தொடங்கினாரே, அந்த சத்தியத்தின் சார்பிலே ஸ்பெயின் நாட்டுக்கு எதிராக, ஸ்பெயின் ஒரு கேத்தலிக் டாமினேஷன் உள்ள ஒரு நாடு, கத்தோலிக்க ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தத்தில் ஜுட்ஃபென் என்ற இடத்துல, ஜுட்ஃபென் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் இந்த பிலிப் சிட்னி என்பவர் தொடையில சுடப்பட்டு படுகாயம் அடைந்தார். 25 நாட்களாக அவருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளேயே அழுகி விடுகிறது. குண்டடிப்பட்ட இடத்துல கேங்க்ரீன் ஆகி விடுகிறது, உள்ள அழுகல் ஏற்பட்டது. 26 நாட்கள் கழித்து பிலிப் சிட்னி, படத்தை பார்த்தீங்களா, எவ்வளவு அழகான ஒரு வாலிபன், ராஜ தோற்றம், ராஜ குடும்பத்து ஒரு தோரணை அவனிடத்தில் தெரிகிறது அல்லவா. ஆனால் அற்பாயுசிலேயே இறந்து விடுகிறான். இளம் வயதுல இவனுக்கு ஏன் இப்படி ஒரு மரணம்? அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு நண்பன், சர் வில்லியம் பெல்ஹாம் என்று நண்பர் ஒருவர் இருந்தார். இவர் யுத்தத்தில் இருக்கிறாரு. இந்த யுத்தத்தில் கால் கவசம் அணியாமல் இருந்ததை கண்ட பிலிப், வில்லியம் கால் கவசம் அணியலை. நம்ம இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காலில் 2 கால்லையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பால் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அழகான ஒரு மறைவு போல அவர்கள் போட்டிருப்பார்கள். அதே போல போர் வீரர்களும் கால் கவசம் அணிவது வழக்கம். நண்பன் கால் கவசம் அணியவில்லையே என்று கண்ட இந்த பிலிப், அவனோ கால் கவசத்தை கலற்றி எறிந்து விட்டானாம். அதன் விளைவு அவன் அகால மரணம் அடைய நேரிட்டது. குண்டு அவனுடைய தொடையை துளைத்தது. 26 நாட்கள் போராட்டம் கழித்து அந்த பிலிப் சிட்னியும் இறந்து போனான். அவனுடைய காலில் ஏற்பட்ட அந்த காயம் அத்தனை நாட்கள் அவனுக்கு ஒரு போராட்டமாய் இருந்தது. உள்ள அழுகல் ஏற்பட்டது. அகால மரணம், அற்பாயுசில் அவன் மரணம் அடைந்தான். பிரியமானவர்களே, போராட்டத்தில் கவசம் எவ்வளவு முக்கியம் என்பதை இதற்கு மேலும் நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சிலுவை வீரர்கள் நம்ம எல்லாருக்குமே சீர்மிகு போராயுதங்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போர்க்களம். அதில் வாழ்நாள் முழுக்க நாம் போராட வேண்டும். முடிவு காலத்தின் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிற வேளையில அந்த போராட்டம் இன்னும் கடுமையாகும் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்கிறோமே. அதே சமயத்தில் இன்னொரு உண்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்னவென்றால், கிறிஸ்துவின் சிலுவை போர் வீரர்கள் நீங்களும் நானும். நமக்கு பரலோகம் மிகவும் நேர்த்தியான ஆவிக்குரிய போராயுதங்களை வைத்திருக்கிறது. அவைகளை பற்றி அறிய வேண்டியதும் அவைகளை அணிந்து கொள்ள வேண்டியதும் நமது இன்றியமையாத ஆவிக்குரிய கடமைகள். நாம் வேதாகமத்தில் கூர்ந்து கவனித்தால் நமது தியானத்திற்குரிய பகுதி எபேசியர் 6வது அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள். இந்த வசனங்களிலே 7 ஆவிக்குரிய போராயுதங்களை பற்றி பவுல் அழகாக பட்டியலிட்டு காட்டுகின்றார். அந்த வேத பகுதியை
நாம் வாசித்து ஆக வேண்டும். மிக அற்புதமான ஒரு வேத பகுதி. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள். இதில் ஒவ்வொரு போராயுதத்தையும் நாம் ஒவ்வொன்றாக படிக்க போகிறோம். இந்த வேத பகுதியை நாம் மனப்பாடம் செய்து கொண்டால் நிச்சயமாகவே ஆவிக்குரிய போராட்டத்திற்கு மிகவும் பலன் கொடுக்கிறதாக அமையும். 1-2 வசனங்களை பாருங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அந்த சர்வாயுத வர்க்கம், சர்வ ஆயுத வர்க்கம், அதாவது எல்லா ஆயுதங்களும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் சர்வாயுத வர்க்கம். 7 ஆயுதங்களை ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பாருங்கள். முதலாவதாக சத்தியம் என்னும் கச்சை, த பெல்ட் ஆஃப் ட்ரூத். இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம், த பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். மூன்றாவது ஆயத்தம் என்னும் பாதரட்சை, த ஷூஸ் ஆஃப் த காஸ்பல். நான்காவது ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ஐந்தாவது விசுவாசம் என்னும் கேடகம், த ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். ஆறாவது ஆவியின் பட்டயம், த ஸ்வோர்ட் ஆஃப் த ஸ்பிரிட். ஏழாவது ஜெபம் என்னும் போராயுதம், த வெப்பன் ஆஃப் பிரேயர். இப்படி 7 ஆயுதங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 7 ஆயுதங்களை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 2ஆக பிரிக்கலாம். இருவகை போராயுதங்களாக. ஒன்று காக்கும் ஆயுதங்கள், டிஃபென்சிவ் வெப்பன்ஸ். இரண்டாவது தாக்கும் ஆயுதங்கள், அஃபென்சிவ் வெப்பன்ஸ் என்று நாம் பிரிக்கலாம். இந்த 7 ஆயுதங்களையும் நாம் 2 விதத்தில் பிரித்து படிக்க போகிறோம். எப்படி என்றால், ஆயுதங்களை ஒவ்வொன்றாக அறிதல், இரண்டாவது ஆயுதங்களை ஒட்டுமொத்தமாக அணிதல் என்று பிரித்து நாம் படிக்க போகிறோம். முதலாவது ஆயுதங்களை ஒவ்வொன்றாக நாம் அறிய வேண்டும். ஆயுதங்களை நாம் அணிவதற்கு முன்பதாக அது என்னென்ன என்று அறிவது அவசியம் அல்லவா? பூரண போராயுதங்களான இந்த 7 விதமான ஆயுதங்களையும் பற்றி படிப்படியாக நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அவை ஒவ்வொன்றும் தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஈவு, நம் குணத்தை சீரமைக்கும் செவ்வையான ஆயுதங்கள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம். முதலாவதாக அந்த வரிசையிலே சத்தியம் என்னும் கச்சை, தி பெல்ட் ஆஃப் ட்ரூத் அல்லது தி girdle ஆஃப் ட்ரூத் என்று சொல்லுவார்கள். வேதாகமம் சொல்லுகிறது, சாத்தான் ஒரு பொய்யன், பொய்க்கு பிதா என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தேவனுடைய சத்தியத்தை கொண்டுதான் எதிர்த்து நிற்க முடியும். ஏன்னா அவன் பொய்யன். பொய்க்கு எதிர்பதம் சத்தியம். சத்தியமாகிய கிறிஸ்து. சத்தியம் என்பது வேதவசனத்தையும் குறிக்கும், சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும். யோவான் 14:6, யோவான் 17:17 ஆகிய வசனங்களை படித்து பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படித்து பாருங்கள். ஆவியானவர் சத்தியம் என்று படிக்கிறோம். அதுபோல சங்கீதம் 119 எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். அதில் நம்ம ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், உம்முடைய வேதம் சத்தியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 119 சங்கீதம் 142, உம்முடைய வேதம் சத்தியம், த லா இஸ் ட்ரூத். ஆண்டுடைய பிரமாணம் தான் லா, 10 கட்டளைகள் தான் சட்டம். ஆகவே ஆண்டுடைய 10 கட்டளைகள் சத்தியமாக இருக்கிறது. அப்போ வேதவசனம், இயேசு கிறிஸ்துவானவர், பரிசுத்த ஆவியானவர், அப்புறம் பாருங்க 10 கற்பனைகள், இவையெல்லாம் சத்தியம் என்று தேவன் நமக்கு காட்டுகின்றார். சத்தியம் என்னும் இடைக்கச்சை, இடுப்புல பெல்ட், அதான் இடைக்கச்சை. நமது அசைவு செயல்பாடு அனைத்தின் மைய இடம் எது என்றால் நம்முடைய இடுப்பு பகுதி. இடுப்பு போச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது, நமக்கு தெரியுமல்லவா? உடைந்த இடுப்பை உடையவன் உதவாத சேனை வீரன். நம்ம எல்லாம் இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை கட்டியிருக்கிறோமா? சத்தியம் என்ற இடைக்கச்சை இல்லை என்று சொன்னால் நம் தேவனுடைய சேனையிலே உதவாத போர் வீரர்களாகத்தான் ஓரமாக ஒதுங்கி நிற்க வேண்டும். அங்கி அவிழ்ந்து விழாமல் இருப்பதற்கு இந்த இடைக்கச்சையை நாம் காலாகாலமாக அணிந்து வருகின்றோம், அப்படித்தானே? ஆக இந்த இடைக்கச்சை என்பது மானம் காக்கும் ஒரு பொருள், பெல்ட். அந்த மானம் காக்கும் இடைக்கச்சையை தான் சத்தியம் என்று பவுல் சொல்கிறார். சத்தியம் என்பது நமக்கு விடுதலை அருளும் பரலோக வழிமுறை. முழு சுவிசேஷமும் தேவனுடைய முழுமையான ஆலோசனையுமே சத்தியம். என்னென்ன சத்தியம்னு நாம் பார்த்தோம்.
அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு, பிரயோஜனமானதை ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைக்கவில்லை. அப்போஸ்தலர் 20:26ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய ஆலோசனைகள் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே, சத்தியத்தை முழுமையாக அறிவித்து ஜனங்களுக்கு புத்தி புகட்டினவர், பலப்படுத்தினவர் பவுல். ஒன்றையும் மறைக்காமல் முழுமையான ஆலோசனைகள், அந்த ஆலோசனைகள் எல்லாம் வேதாகமத்தில் அடங்கியிருக்கிறது. இந்த வேதாகமமே நமக்கு சத்திய புத்தகம். மற்ற ஆயுதங்கள், ஆடைகள் அனைத்தையும் ஒரு கட்டுக்குள் பிடித்து வைக்கும் இடைக்கச்சை போல சத்தியத்தை பற்றி கொண்டு சுத்த மனசாட்சியோடு வாழ்பவன் சத்துருவை எதிர்க்கும் திராணி உள்ளவன் ஆகிறான். சத்தியம் இல்லாதவன் தடவி தெரிவான். சத்திய கச்சை கட்டினவன் தடையின்றி முன்னேறுவான். அப்போ பாருங்களேன், தடையில்லாத முன்னேற்றத்திற்கு நம்முடைய ஆடையும் ஒத்துழைக்க வேண்டும். ஆடை ஒத்துழைப்பதற்கு அதை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு பெல்ட் தேவை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு அந்த இடைக்கட்சி போல சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதாகமத்தில் பாருங்க, சங்கீதம் 119:1 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:142 பார்த்தோம் அல்லவா? நம்முடைய வேதம் சத்தியம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த உத்தம விசுவாசிகளைத்தான் சின்சியர் பீப்புள் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருக்கு தேவை. 2 நாளாகமம் 16:9 வாசிக்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வழங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். உத்தம இருதயத்தாரை தேவன் தேடுகின்றார். அந்த காலத்தில் மண்பானை வியாபாரம் செய்கிறவர்கள், மண்பானை வியாபாரிகள், அதில் நல்ல வியாபாரிகள் இருக்கிறாங்க, கள்ள வியாபாரிகளும் இருந்தார்கள். ஒரு மண்பானையில் கீறல் இருந்தது என்று சொன்னால், இந்த பித்தலாட்டம் பண்ணக்கூடிய பானை வியாபாரம் என்ன செய்வாராம், அந்த கீறல் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்த அரக்கு வச்சு வேக்ஸ் வைத்து அடைப்பார். ஆனால் உண்மையான பானை வியாபாரி என்ன செய்வாராம், இந்த பானையை தூக்கிக்கிட்டு விற்று கொண்டே வரும்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே விற்பாராம். சைன் செரியஸ், சைன் செரியஸ் அப்படின்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்? சைன் செரியஸ் அப்படின்னா அரக்கு அற்றது, வித்தவுட் வேக்ஸ், வித்தவுட் வேக்ஸ்னு அர்த்தம். அதாவது இதில் கீறல் கிடையாது, அதில் நான் அரக்கு வச்செல்லாம் அடைக்கலை, நல்ல சுத்தமான பானை என்ற அர்த்தத்தில் அவர் அப்படி சொல்லுவாராம், சைன் செரியஸ். இதிலேருந்து வந்த வார்த்தை தான் சின்சியர் என்ற ஆங்கில வார்த்தை. சின்சியர் என்றால் நம்ம லெட்டரில் போடுவோம்ல, யுவர் சின்சியர்லி, தங்கள் உண்மையுள்ள, உத்தமம் உள்ள அப்படின்னு அர்த்தம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட கலங்கமற்ற, கபடமற்ற, கலப்படமற்ற ஒரு சத்திய ஜனக்கூட்டம் நீங்களும் நானும் அப்படி விளங்க வேண்டும். ஏசாயா 26:2 வசனத்தில் படிக்கிறோம்ல, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு கதவை வாசல்களை திறவுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, சத்தியத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். சத்தியம் நம்மை பாதுகாக்கும். ஆகவே சத்தியம் என்ற இடைக்கச்சை முதல் ஆயுதமாக நமக்கு தேவைப்படுகிறது. இரண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசம். ஒரு ரோம போர் வீரன் அவனுடைய கழுத்து முதல் இடுப்பு வரை முன்னும் பின்னும் மூடியுள்ள ஆயுதம்தான் இந்த மார்க்கவசம். நமக்கு தெரியும், இந்த பவுல் என்ற ஊழியக்காரர் ரோமாபுரி சிறைச்சாலையிலே அவர் கைதியாக சத்தியத்தின் நிமித்தம் அடைக்கப்பட்டு கிடந்தவர். கைதியாக இருந்த பொழுது 5 நிருபங்களை அவர் எழுதினார். அப்படி எழுதும் போதெல்லாம் அதில் ஒன்றுதான் எபேசியர் நிருபம். எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 2 தீமோத்தேயு, பிலமோன், இந்த 5ம் ஜெயிலில் இருந்து அவர் எழுதினார். அப்படி எழுதும் பொழுது ரோம போர் சேவகர்களை அவர் பார்த்திருக்கிறார். எப்படி கம்பீர தோற்றத்தோடு இருக்கிறாங்க. இப்படி அல்லவா ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய போர் வீரனாக இருக்க வேண்டும் என்று ஆவியினால் உணர்த்தப்பட்ட இந்த பவுல் எழுதின இந்த வர்ணனை தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-18 வரைக்கும். ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவ போர் வீரன், சிலுவை போர் வீரன் எப்படி இருக்கணும் என்பதை அவர் அப்படி எழுதினார். பாருங்க, ஒரு மார்க்கவசத்தால் ஒரு ரோம போர் வீரன் மூடப்பட்டிருப்பது போல அவனுடைய நெஞ்சு பகுதியும் முன்பகுதியும் முதுகு பகுதியும் எப்படி மூடப்பட்டிருக்கிறதோ அதே போல ஒரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் நீதியினால் மூடப்பட்டிருக்க வேண்டியதை சுட்டி காட்டுகிறது மார்க்கவசம், நீதி.
அவருடைய நீதியால் மூடப்பட்டவனை எவர் வெல்ல முடியும்? யாராவது வெல்ல முடியுமா? முடியாது. நீதி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 31 பாருங்க. அவரே, அதாவது கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுதான் நமக்கு நீதி. 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 21ஆவது வசனத்தை கூர்ந்து கவனித்து பாருங்கள். நாம் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வாசிக்கிறோமே. இயேசுதான் நீதி. அவருடைய நீதியினால், நீதி என்றால் குணம், நீதி என்றால் 10 கட்டளைகளையும் குறிக்கும். சங்கீதம் 119 172 வாசித்து பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவருடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள் என்று வாசிக்கிறோம். கற்பனை நீதியாயிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீதியினால் நாம் மூடப்பட வேண்டும். நீதி என்றால் ஆண்டுடைய குணத்தை குறிக்கிறது. 10 கட்டளைகள் ஆண்டுடைய குணம். அதுபோல ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நீதியின் சால்வையை தேவன் நமக்கு உடுத்து வைக்கிறார். அவருடைய குணம், கிறிஸ்துவின் குணம்தான் நீதி. அந்த நீதி 10 பிரமாணம் அதன் வழியாய் வெளிப்படுகிறது. ஆண்டுடைய குணங்கள் எல்லாம் அந்த 10 கட்டளைகளுக்குள் அடங்கி இருக்கிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆக நீதி என்ற மார்க்கவசம் நமக்கு தேவை. இதை குறித்து எலன் ஒயிட் அம்மையார் என்ன சொல்றாங்க பாருங்க. யூத் இன்ஸ்ட்ரக்டர் செப்டம்பர் 12 1901 எழுதியிருக்கிறார்கள். கவசத்தின் ஒவ்வொரு பகுதியையும் நாம் அணிந்து கொள்வது மிகவும் அவசியம். கர்த்தர் நம்மை தமது சேனையின் வீரர்கள் ஆக்கி இருப்பது கனத்துக்குரிய காரியமாகும். ஒவ்வொரு செயலிலும் நேர்மையை காத்து அவருக்காக தைரியமாய் போராடுவோம். அனைத்திலும் ஆன்மீக உறுதி, நடுநிலை பெறலாமை, அது ஆங்கிலத்தில் ரெக்டிடியூட் என்று சொல்வார்கள். இது நம்முடைய ஆத்ம போராட்டத்தில் அத்தியாவசியம். ஆன்மீக வாழ்க்கையில் உறுதியாக இருக்கணும், நடுநிலை பெறக்கூடாது. உங்கள் சொந்த இயல்புகளை வெற்றி கொள்ள நீங்கள் பிரயாசப்படுகையில் எதிரியானவன் சத்தியத்தை குறித்து தீது சொல்ல நீங்கள் தருணம் தராதிருக்கும்படிக்கு ஒவ்வொரு செயலிலும் மிகுந்த எச்சரிப்புடன் கூடிய விழிப்பை தமது பரிசுத்த ஆவியினர் மூலமாக தந்து அவர் உங்களுக்கு உதவுவார். நம் அனைவரும் அணிவதற்குரிய சிலாக்கியமான தெய்வீக பாதுகாப்புக்குரிய நீதியை உங்கள் மார்க்கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை பாதுகாக்கும் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய சொந்த இயல்புகளோடு, பாவ பலவீனங்களோடு நாம் போராடுகிறோம். இதை நம்ம ஜெயிக்கணும்னு பிரயாசப்படும் பொழுது சாத்தான் நம்மளை குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு நம்ம தருணம் கொடுக்காமலும் ஒவ்வொரு செயலையும் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். அதற்கு ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வார். ஆகவே நமக்கு தெய்வீக பாதுகாப்பு இந்த மார்க்கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் இருக்கிறதுனால தான் மார்க்கவசம் போர் வீரர்கள் அணிவார்கள். அன்பானவர்களே, பாருங்க, நம்ம முதல்ல பார்த்தோம் சத்தியம். இந்த சத்தியம் நம்முடைய சிந்தையில் நிறைஞ்சு இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் ஜெயிப்போம். சத்தியத்துக்கும் நெஞ்சுக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பாருங்க, இருதயம் என்றால் பைபிள் படி சிந்தை. நம்ம சரீர பிரகாரமாக சொல்லும் பொழுது நம்முடைய லேப்டாப் இருதயம். நம்முடைய சிந்தை சத்தியத்தினால் நிறையும் பொழுது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ கவலையோ பாரமோ எல்லாத்தையும் நம்ம ஜெயிப்போம், வந்தாலும் ஜெயித்து விடுவோம். இந்த அழுத்தத்தினால நம்ம சோர்ந்து உடைஞ்சு போயிட மாட்டோம். சிந்தை சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கும் பொழுது நம்முடைய இருதயம், நம்ம ஹார்ட், நம்ம லேப்டாப் இருதயம் பாதுகாப்பாக இருக்கும். பாருங்கள், சிந்தை பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஸ்ட்ரெஸ் வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும் கடைசியில். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த இருதயம் எவ்வளோ அவசியம். இருதயத்தை பாதுகாக்க மார்க்கவசம் போர் வீரர்கள் அணிந்தார்கள். உயிர், இருதயம்னா உயிர் அல்லவா, நமக்கு தெரியல பிரியமானவர்களே. அதே போல நம்முடைய சிந்தையை நம்ம காக்கணும். சாத்தான் என்ன செய்வான்னா, நம்முடைய பழைய பாவ செயல்களை நினைப்பூட்டுவான். சோர்வூட்டும் உணர்வுகளை அவன் கொண்டு வந்து, அப்படிப்பட்ட அக்னி ஆஸ்திரங்களை கொண்டு வந்து பொல்லாங்கன் நம்மை தாக்கி கொண்டே இருப்பான். நம் நெஞ்சுக்கு நெஞ்சை அவன் கொண்டு வர நினைக்கும் போது தேவன் தரும் நெஞ்சுக்கு நீதியை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். 10 கற்பனைகளாகிய நீதி, இயேசுவாகிய நீதி, இவைகளினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மார்பகுதியை நாம் மறைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நெஞ்சை நாம் நிரப்ப வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய நீதி ஒன்றுமே இல்லை. ஏசாயா 64:6 வாசிக்கிறோம். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை அல்லவா.
அவருடைய நீதியின் சால்வையே நமது போராயுதம். ஏசாயா 61:10 படிக்கிறோம். சாத்தான் நம்மை நோகடிக்க பார்ப்பான், பழைய பாவ செயல்களெல்லாம் நினைப்பூட்டுவான். ஆனால் அவனுடைய அந்த நோகடிப்புக்கு எதிராக தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆயுதம் தான் நீதி என்னும் ஆயுதம். கிறிஸ்துவின் நீதியினால் நான் உடுத்தப்பட்டிருக்கிறேன். அவருடைய நீதியை, அவருடைய குணத்தை தேவன் எனக்கு கொடுக்கிறார். சாத்தானே, நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் சவால் விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம், இயேசுவின் குணத்தினால் நாம் போர்த்துவிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, இது இரண்டாவது போராயுதம். நம்முடைய உள்மன உணர்வுகளுக்கு எதிரான, தீமையான உணர்வுகளுக்கு எதிரான கூராயுதம் நீதி என்னும் மார்க்கவசம். இயேசுவின் நீதியினால் நாம் ஒவ்வொரு நாளும் உடுத்தப்பட வேண்டும். இயேசுவின் குணத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும். அதான் நீதி. மூன்றாவது போராயுதம் என்னவென்றால் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஒரு ரோம போர் வீரன் அவனுடைய புதை மிதி அல்லது புதை செருப்பு, ஷூஸ் என்பதை தமிழில் புதை மிதி அல்லது புதை செருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ரோம போர் வீரன் அவனுடைய புதை மிதியில் இருக்கக்கூடிய அந்த, அதாவது ஷூனுடைய அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பு கொடுக்கறதுக்கென்று, நல்ல பிடிப்பு கொடுப்பதற்காக நல்ல பெரிய தலை கொண்ட ஆணிகள் இருக்கும். பெருந்தலையாணிகள் சொல்லுவாங்க. ஹாப் நெயில்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஹாப் நெயில்ஸ். இந்த ஹாப் நெயில்ஸ் ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி. இந்த பெருந்தலையாணிகள் ஷூவில் இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஆத்லெட்ஸ் பாருங்கள், ஓட்டப்பந்தய வீரர்கள், அவங்க ஷூக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஆணிகள் இருக்கும். ஏன்னா அவங்க ஓடும் பொழுது விழுந்துடக்கூடாது. அவர்களுக்கு ஒரு கிரிப்பு தேவை, ஒரு பிடிப்பு தேவை. ஆகவே அப்படிப்பட்ட ஷூஸ் ஓட்டப்பந்தய வீரர்கள் அணிந்தார்கள். அதே போல தான் ரோம போர் வீரர்களும் ஒரு வித்தியாசமான புதை மிதிகளை அவர்கள் அணிந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆவிக்குரிய போர் வீரர்கள். சத்துருவாகிய சாத்தானுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் நமக்கு உறுதியான பிடிப்பு தேவை, துடிப்பு தேவை. அப்போது நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய பாதரட்சிகள் ஆயத்தமாக இருக்கணும். பவுல் அதை பற்றி சொல்கிறாரு. எபேசியர் 6வது அதிகாரத்தில் பாருங்க, வசனம் 15, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் என்று வாசிக்கிறோம். ஆயத்தத்தோடு பாதரட்சைகளை அணிந்து கொண்டவர்களாக ரோம வீரர்கள் நின்றார்கள். நாம் அப்படித்தான் இருக்கணும். பாருங்களேன், நீங்கள் யாத்திராமத்தில் 12ஆம் அதிகாரம் கவனித்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட வேண்டும். அப்படி புறப்படுவதற்கு முன்பாக அவர்கள் முதல் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்படி அந்த பஸ்காவை அவர்கள் முதல் முறையாக ஆசரிக்கும் பொழுது என்ன செய்யணும்? எல்லா ஒழுங்குகளையும் திட்டவட்டமாக தேவன் சொல்லியிருந்தார். யாத்திராகமம் 12வது அதிகாரம் வசனம் 11 பாருங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இடுப்பில் கச்சை இருக்கணும், கால்களில் பாதரட்சை இருக்கணும், கையில் ஒரு தடி இருக்கணும். இப்படி தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த முதல் பஸ்காவை புசிக்கும்படி ஆண்டவர் சொன்னார். கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அவர்கள் முதல் பயணத்தை தொடங்க வேண்டும். 40 ஆண்டு கால பயணம் தொடங்கியது. சீக்கிரமே போயிருக்கலாங்க. 11 நாட்களுக்குள்ளேயே அவர்கள் அழகாக கானானுக்குள்ளே போயிடலாம். இப்படி தான் வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய கீழ்ப்படியாமையினாலே, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் படித்து பாருங்க, அவருடைய கீழ்ப்படியாமையினாலே, அவிசுவாசத்தினாலே இந்த இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அலையும்படி தேவன் விட்டுவிட்டார். பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிறோம், அவங்க இஸ்ரவேல் மக்கள் ஆயத்தமற்றவர்களாக இருந்தார்கள். கானானுக்குள்ளே நுழைவதற்கான ஆயத்தம் அவங்க செய்தாலும் கூட ஒரு முழுமையான ஒப்படைப்பு அவங்ககிட்ட இல்லை. அந்த ஆட்டுக்குட்டி யார்? இயேசு கிறிஸ்து. அந்த பஸ்கா இயேசு கிறிஸ்து என்று 1 கொரிந்தியர் 5:7 வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தெரியும்.
சமாதான சுவிசேஷம் என்று பவுல் இங்கே சொல்லுகிறார். தேவனோடு நாம் பழகி சமாதானமாய் இருக்க வேண்டும். தேவனோடு நீர் பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று யோபு 22:21 வாசிக்கிறோமே. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த சமாதான சுவிசேஷத்தை அறிந்தவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, ஆயத்தமாயிருப்பார்கள். அதான் பவுல் சொல்றார், ஆயத்தம் என் பாதரட்சை. அதை அனைவருக்கும் இந்த சமாதான சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஆயத்த சிஷ்யர்களாக நாம் இருப்போம். சமாதான சுவிசேஷத்தை அறிந்தவங்க அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஆயத்தமுடையவர்களாக இருப்பார்கள். அப்படி அறிவிக்கிறவர்களை வேதாமத்தில் என்ன படிக்கிறோம் பாருங்க. ஏசாயா புத்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனம், அருமையான ஒரு வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிறேன். சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. சமாதானத்தை கூறி, பார்த்தீங்களா, சமாதான சுவிசேஷம். இதைத்தான் பவுல் எடுத்து பயன்படுத்துகிறார். எபேசியர் 6:15 ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷத்தினாலே இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்முடைய இருதயங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய விதத்தில் ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை நம்ம அணிந்திருக்கணும். என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் இந்த சத்தியத்தை இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த சமாதானம் இருக்கேன், இந்த உலகத்தில் ஒரு பெரிய காரியங்க. அநேகர் இந்த சமாதானம் இல்லாமல் தவிக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு என்ன தேவைன்னா, உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் தேவை. 1 சாமுவேல் 25:6 வாசித்து பாருங்கள். ஏசப்பா சொன்னாரு, ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுது உங்களுக்கு சமாதானம், இந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள். மலை பிரசங்கத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இந்த சமாதானத்தை பெற்ற நாம் சும்மா இருக்கலாமா? ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த சமாதான சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக, இந்த சமாதான சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் விளங்க வேண்டும். அதற்கு ஆயத்தம் தேவை. ஆயத்தமாக இருக்கணுமா? அதாவது சாட்சி பகர ஆயத்தமாக இருக்க வேண்டும். சாட்சி பகரும் கிறிஸ்தவனே மிகவும் வெற்றிகரமான கிறிஸ்தவன். இயேசுவின் சுவிசேஷமே நமது சமாதானத்தின் சூட்சுமம். சமாதானம் இல்லாத இந்த உலகத்தில் நாம் அடைந்திருக்கிற இந்த சமாதானத்தை, நாம் அனுபவிக்கிற, அன்றாட அனுபவிக்கிற இந்த சமாதானத்தை மற்றவங்களுக்கெல்லாம் அறிவிக்க வேண்டும். ஏசாயா 26:3 படிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7 வாசிக்கிறோம். பார்த்தீங்களா, தேவ சமாதானம், பூரண சமாதானம். இந்த சமாதானம் நம்மிடத்தில் இருக்கிறதே, இதை நாம் பிறருக்கு அறியப்படுத்த வேண்டும் அல்லவா, பிறருக்கு அறிவிக்க வேண்டும் அல்லவா. அந்த சமாதானம் நம்மிடத்தில் இருக்கிறதை மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு அவர்களும் இயேசுவிடம் ஈர்க்கப்பட வேண்டும், இழுக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் அமைந்துள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, சமாதானம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்ற அதை அறிவிப்பதற்கான ஆயத்தம் என்ற பாதரட்சை, இந்த சமாதானத்தை நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் அறிவிக்க வேண்டும். நம்ம சமாதான புருஷர்களாக, சமாதான ஸ்திரீகளாக நம்ம குடும்பத்தில், அக்கம் பக்கத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய திருச்சபையில், எல்லா இடத்துலையும் சமாதானத்தின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ வேண்டியது அவசியம். அது ஒரு ஆயுதம். சமாதானம் இருக்கிற ஒரு ஆயுதம். வைகோபால் சாமி வைகோ அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு புஸ்தகத்தில், கிறிஸ்தவம் சமாதான மார்க்கம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்டியானிட்டி இஸ் a way of peace. இந்த சமாதானம் நமக்கு இருக்கிறதா? அன்பானவர்களே, 3 ஆயுதங்களை குறித்து படித்தோம். நம்ம இதுவரைக்கும் கண்ட சத்தியம் என்னும் இடைக்கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, 3 போராயுதங்கள். இந்த 3 எப்பொழுதும் நம்மோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டிய அல்லது நாம் தவறாமல் தரித்து கொள்ள வேண்டிய ஆயுதங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, எபேசியர் 6வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார்,
11ஆம் வசனம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ள வேண்டிய ஆயுதங்கள் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து மீதி இருக்கிற 4 ஆயுதங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 4ஆவதாக விசுவாசம் என்னும் கேடகம். ரோம வீரர்கள் கேடகம் வைத்திருப்பார்கள். அந்த கேடகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மரத்தால் செய்யப்பட்டு கடினமான தோளால் மூடப்பட்டிருக்கும். 4க்கு 2 அடி என்ற சைஸ். அந்த கேடகத்தினுடைய அளவு அவ்வளோ பெருசு. அது பார்ப்பதற்கு நீள் சதுர வடிவத்தில் இருக்கும், ரெக்டாங்கிள் சைஸில் இருக்கும். பண்டைய கால யுத்தங்களில் மிகவும் அபாயகரமான ஆயுதங்களில் ஒன்றாக விளங்கியது என்னவென்றால் நிலக்கீல். அதாவது தார்னு புரிகிற அளவுக்கு சொல்லலாம். இப்போ நம்ம தார் பார்க்குற பார்த்தீங்களா, ரோட்டில் தார் போடுறாங்களே, அது மாதிரி ஒரு பொருள் தான் நிலக்கீல். அந்த நிலக்கீலில் அந்த அம்பு, ஒரு அம்பை மூழ்க வைத்து அந்த கணையை மூழ்க வைத்து நினச்சி பின்னர் அதை கொளுத்தி அதை எய்வார்களாம். அதுக்கு பேர் அக்கினி ஆஸ்திரங்கள். அதைத்தான் இங்கே சொல்றார் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். வசனம் 16 வாசிக்கிறோம். பொல்லாங்கு நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அக்கினி ஆஸ்திரங்கள், ஃபயரி டாட்ஸ் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட அக்கினி கணைகளை சமாளிப்பதற்கு பெரிய அளவிலான கேடகங்கள் பயன்பட்டன. இந்த கேடகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய பலகைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு கேடகங்களாக பயன்படுத்தப்பட்டன. வீரர்கள் போர்வீரர்கள் நினைச்சுவாங்களா, அவைகளை வரிசையாக பிடித்து கொண்டு, நீங்கள் இந்த படத்தை பார்க்கிறீர்கள், வரிசையாக பிடிச்சுக்கிட்டு சுவர் போல முன்னேறி செல்வார்கள். இந்த அக்கினி கணைகள் எதிரிகள் எய்யும் பொழுது இந்த கேடகங்களுக்குள்ளே புகுந்து அவிந்து, அதாவது அணைந்து போய்விடும். இப்படித்தான் அந்த காலத்தில் ரோம் வீரர்கள் கேடகங்களை பயன்படுத்தினார்கள். ஆவிக்குரிய வகையிலே பார்த்தால் சாத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அக்னி அஸ்திரங்களை நம்ம இருதயங்களில், நம்முடைய சிந்தையில அவன் எய்கிறான். என்னென்ன அக்னி அஸ்திரங்கள் பாருங்க: பொய்கள், தூஷணம், அதாவது கெட்ட வார்த்தை பேசுறது, வெறுப்பு, பகை, இச்சை எண்ணங்கள், சந்தேகம், வெறி. என்னென்ன வெறி பாருங்க, நிறைய சொல்லலாம். பதவி வெறி, ஜாதி வெறி, இப்படி நிறைய இருக்கிறது. சோதனைகள், மோசமான கவர்ச்சிகரமான சோதனைகள், இப்படி பற்பல அம்புகளை சாத்தான் நமக்கு எதிராக அவன் எய்து கொண்டே இருக்கிறான். எப்படி இந்த அம்புகள் எல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும்னா, விசுவாசத்தினால் மட்டுமே ஜெயிக்க முடியும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஆயுதங்களில் சர்வாயுத வர்க்கத்தில், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் இதுவே நடுமையமான ஆயுதம். முன்னாடி 3 இருக்கு, அதுக்கப்புறம் 3 இருக்கிறது, நடுவில் பாருங்க 4ஆவதாக விசுவாசம் என்னும் கேடகம். இந்த கேடகம் ரோம வீரர்கள் வைத்திருப்பார்கள். எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கதவு போல இருக்குமா பார்க்கறதுக்கு. நமது விசுவாசமோ அவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 18:8 சொல்றாரு, ஆனாலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா 18:8 ஒரு பயங்கரமான கேள்வி இயேசுவானவர் எழுப்புகிறார். அன்பான தேவப்பிள்ளைகளே, இப்போ நம்ம எல்லாரும் விசுவாசிகள் என்று இருக்கிறோம். விசுவாசம் நமக்கு இருக்கிறதாக நினைத்துக் கொள்கிறோம். சந்தோஷம், விசுவாசம் இருக்கிறது தான். ஆனால் அது அந்த விசுவாசம் போராட்டத்தின் மத்தியிலும் உபத்திரவங்கள் மத்தியிலும் நிலைச்சு நிற்கணும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டங்கள், பயங்கரமான உபத்திரவ காலங்கள், இதெல்லாம் வரப்போகிறதே, அந்த சமயத்திலே நிலைச்சு நிற்கணும். அதுதான் விசுவாசம். பிரியமானவர்களே, இதுக்கு என்ன வழி? விசுவாசத்தை எப்படி பெருக்குவது என்றால், அதுக்கு பதில் அதே லூக்கா 18 இருக்கு. 1ஆம் வசனம் பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசுவானவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபிக்கின்ற மனநிலையை எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். அப்படி ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. விசுவாசத்தில் பலப்படுவோம்.
இன்னொரு வழிவகை எப்படி நம்ம விசுவாசத்தில் வளருவது. லூக்கா 17:5 வாசித்து பாருங்க. லூக்கா 17:5 சொல்லுது, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், ஜெபித்தார்கள். நம்ம ஆண்டட்டு ஒரு நாள், ஆண்டவரே எங்கள் விசுவாசம் பலப்படணும்ப்பா, எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் தேஞ்சிடக்கூடாது, சோர்ந்திடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் விருத்தியாகட்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி மன்றாட வேண்டும். தேவ குணம், அதாவது பரிசுத்த 10 கட்டளைகள், தேவ வாக்கு தத்தங்கள், அதாவது பரிசுத்த வேதாகமம், தேவ வல்லமை, அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தெய்வீக கேடகங்கள் மீது பலத்த விசுவாசம் கொண்டு நாம் பெருக வேண்டும். அப்பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஃபெய்த், இதை எப்படி விளக்குவாங்க அப்படின்னா, ஃபெய்த் இஸ் டேக்கிங் காட் அட் ஹிஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறதோ அப்படியே தேவன் சொல்லுகிறபடியே பின்பற்றுவதுதான் விசுவாசம். இந்த ஃபெய்த் என்பதை எப்படி அந்த ஒவ்வொரு எழுத்தையும் FAITH எப்படி ஒவ்வொரு எழுத்தையும் சொல்றாங்கன்னா, F forsaking, A all, I தான், T என்றால் take, H என்றால் him, forsaking all I take him, எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு விட்டுவிட்டு நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். அதான் விசுவாசம். ஆண்டவர் சொல்லியிருப்பது சத்தியம் என்று அறிந்து விட்டால் அந்த சத்தியத்தை அப்படியே செய்வேன் என்பதுதான் விசுவாசம். அதுதான் நம்ம கேடகம். கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே அப்படி சொல்லியிருக்கிறார், அதன்படி நான் நடப்பேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அவர் சொல்லியிருக்கிறார், இவர் சொல்லியிருக்கிறார், இந்த போதகர் சொன்னார், இந்த தலைவர் சொன்னார், அப்படிலாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. யார் சொன்னாலும் பைபிளில் அவர் சொன்னபடி இருக்கிறதா? பைபிள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம், ஸ்டாண்டர்ட் பைபிள் தான். நம்முடைய ஸ்டாண்ட் பைபிளாக தான் இருக்கணும். நம்முடைய நிலைப்பாடு வேதாமத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். அன்பானவர்கள், அதான் நம்ம கேடகம். எலன் ஒயிட் அம்மையார் சொல்கிறாங்க, பரம தரிசனங்கள் என்ற புத்தகத்தில் ஒரு அருமையான வாசகம் 84, 85 பக்கங்களில் வாசிக்கிறேன். நிச்சயமான வாக்கு தத்தங்களை நாம் சந்தேகப்பட்டு நமது விசுவாச குறைவினால் மீட்பரை காயப்படுத்தினோம் என்பதை நான் கண்டேன். நமக்கு அருமையான சத்திய வசனங்களை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு வசனங்களை, சத்தியங்களை பெற்று நாம் விசுவாசத்தில் பலப்படணுமே ஒழிய குறையக்கூடாது. அப்படி விசுவாச குறைவு ஏற்பட்டால் மீட்பரை இயேசுவை காயப்படுத்துகிறோம். தூதன் என்னை நோக்கி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள், அதற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொள், அப்பொழுது உயிர் நிலைத்திருக்கும். உயிர் நிலைச்சிருக்கணுமா? விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். உன் இதயத்தை பொல்லாங்களுடைய அக்னியாஸ்திரங்களிலிருந்து காத்துக்கொள்ளுவாய். பார்த்தீங்களா, நம்முடைய இருதயம் காக்கப்படணும். நமது சத்துரு நம்பிக்கையற்றோரை வழி நடத்தி இயேசுவை அவர்கள் கண்கள் நோக்காதபடி செய்து நம்பிக்கையற்றோரை வழி நடத்தி இயேசுவின் மேன்மையுள்ள நமது சத்துரு நம்பிக்கையற்றோரை வழி நடத்தி இயேசுவை அவர்கள் கண்கள் நோக்காதபடி செய்து தங்களையே நோக்கியவர்களாக இயேசுவின் மேன்மையுள்ள தகுதியை பற்றியும் அவரது அன்பு, சிறப்புகள், மகா கிருபை முதலியவற்றை சிந்திப்பதற்கு பதிலாக தங்களின் அவக்கேடான நிலையை எண்ணியவர்களாய் நடக்கச் செய்து அவர்களது விசுவாசம் என்னும் கேடகத்தை தூர அகற்றி தனது குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்வான். எனவே அவர்கள் அவனது பயங்கரமான சோதனைக்கு இலக்காவார்கள். பலவீனமானவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் விசுவாசத்தை செயல்படுத்துகிறார்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் என்ற கேடகத்தை உயர்த்தி பிடிக்கணும். இயேசுவை எப்பொழுதுமே நோக்கி பார்க்கணும். எபிரேயர் 12:1 வாசித்து பாருங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். லுக்கிங் இன்டு ஜீசஸ், தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசப்பா தான். அவரை நோக்கி பார்த்து ஓடணும். பல நேரங்கள் அவரை நோக்கி பார்க்காம நம்மையே நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்கள், பாவங்களையே பார்த்து நம்ம சோர்ந்து நொந்து போவதற்கு சாத்தான் நடத்துவோம். அதான் அம்மையார் சொல்கிறாங்க. அப்படி நம்மையே பார்த்து கொண்டிருந்தால் இயேசுவை பார்க்காம, இயேசுவின் வெற்றியை நோக்கி பார்க்காமல், இயேசுவானவர் ஜெயம் தருவார் என்று அவரை நோக்கி பார்க்காம நம்முடைய பலவீனத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சாத்தான் என்ன செஞ்சிருவானா, விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்மை விட்டு அவன் தூர நீக்கி விடுவான். அப்படி அவன் விசுவாசம் என்ற கேடகத்தை நம்மை விட்டு நீக்கும் போது, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அவனுடைய பயங்கரமான சோதனைகளுக்கு நம்ம ஆளாவோம்.
அப்போ நம்ம என்ன செய்யணும்? பலவீனமானவர்கள், நானும் பலவீனன் தான், பலவீனமானவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து அவரில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் விசுவாசத்தை செயல்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கி பார்க்கணும். நம்முடைய கண்கள் இயேசுவின் மீது இருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நமக்கு இந்த விசுவாசம் என்ற கேடகம் மிக மிக அவசியமானது. ஐந்தாவதாக, இரட்சணியம் எனும் தலைச்சீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். தலைக்கவசம் அணிந்த ரோம வீரன் ஒருவன் பார்ப்பதற்கு கம்பீரமா இருப்பான். 1 தெசலோனிக்கர் 5:8 வாசிக்கிறோம், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா என்று பவுல் சொல்றார். ரட்சணியம் என்னும் தலைச்சீரா என்று எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமா ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். அது என்ன ரட்சணியம் என்னும் தலைச்சீரா? அதான் பவுல் சொல்லாரு, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா. இயேசுவின் வருகையில், 2ஆம் வருகையில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை பவுல் இங்கே சுட்டி காட்டுகிறார். ஏன்னா 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் எல்லாமே 2ஆம் வருகை பற்றி பவுல் எழுதிய புத்தகங்கள். அது ஆனந்த பாக்கியமான நம்பிக்கை வருகை குறித்து பிளஸ்ட் ஹோப் என்று தீத்து 2:13 பவுல் சொல்றார். அன்பானவர்களே, இந்த ஆனந்த பாக்கிய நம்பிக்கையை பெற்றிருக்கிற நாம் அதை பெயருக்காக நம்புகிறவர்கள் போல் பல நேரங்களில் காணப்படுகிறோம். ஆண்டவர் வரப்போகிறார், அவருடைய வருகை சமீபம் என்று அறிந்திருக்கிறவர்கள் எவ்வளவு உற்சாகமான ஒரு வாழ்க்கை வாழணும், அந்த ரட்சிப்பின் நம்பிக்கையை எவ்வளவு வாஞ்சியோடு நாம் பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் வாடி வதங்கி போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இயேசுவின் மகிமையான அதிசீக்கிர வருகையின் நம்பிக்கை நம்மிடத்தில் துடிப்போடு வெளிப்படுவதை பார்த்து சாத்தான் சோர்ந்து போகணும். அப்படி ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். ரோமாபுரி சிறைச்சாலையில் மரண தண்டனைக்கு என்று பவுல் அடைபட்டு கிடந்த அந்த காலத்தில் அவர் எழுதின கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு. கடைசி நிருபத்திலும் கடைசி மணித்துளிகளிலும் அவரிடம் வெளிப்பட்ட அந்த ரட்சிப்பின் நம்பிக்கையை பாருங்களேன். 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், கேடகத்தை பிடித்து கொண்டேன், இது முதல் நீதியில் கிரீடம். நீதி என்ன? மார்க்கவசம். பார்த்தீங்களா, அவர்கிட்ட நீதி வெளிப்பட்டது. இயேசுவின் நீதி பவுலிடத்தில் வெளிப்பட்டது. இது முதல் நீதியில் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்திருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்திருவார் என்று தன்னுடைய ரட்சிப்பின் நம்பிக்கையை பவுல் அழகாக வெளிப்படுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கும் ரோமாபுரியின் சஞ்சலங்கள் சீக்கிரத்தில் வரத்தான் போகிறது. ரட்சிப்பின் நம்பிக்கையில் வளர்கிறோமா, தளர்கிறோமா? ரோம போர் வீரர்களுடைய அந்த தலைக்கவசத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வண்ணமயமான கலர்ட் விங்ஸ், வண்ணமயமான இறகுகள் இருக்கும். இது அவங்களுடைய வழக்கம், ரோம வீரர்களின் வழக்கம். கவசங்களுக்கு மேலே அந்த வண்ணமயமான இறகுகளை அணிந்திருப்பார்கள். இது அவர்களது பிரபலமான வெற்றிகளுக்கு அடையாளம். எத்தனையோ யுத்தங்களில் போய் பிரபலமான யுத்தங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு தான் என்ன செய்வாங்களாம், அந்த தலைக்கவசத்துக்கு மேலே, தலைச்சீராவுக்கு மேலே வண்ணமயமான இறகுகள் இருக்குமாம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவ சிலுவை வீரர்களான, போர் வீரர்களான நம்மையும் தெய்வீக ரட்சிப்பின் அனுபவத்தில் வெற்றி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் வெற்றி நிச்சயம். ஏனென்றால் இயேசுவானவர் அவர் வெற்றி பெற்றவர், அவர் வெற்றி பெற்றவர், ஜெய கிறிஸ்து. முடிந்தது என்று சொல்லி சிலுவையிலே அவர் ஜெயித்தவர். சாத்தானையும் மரணத்தையும் பழையற்பாட்டு பலிகளையும் அவர் வென்றவர். அன்பானவர்களே, அப்போ அந்த ரட்சிப்பு என்ற அனுபவத்தில் நம் முடிவரைந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்திய 24:13 வாசிக்கிறோமே. நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் ரட்சிப்பின் அதிபதி என்று எபிரேயர் 2:10 வாசிக்கிறோமே. இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்காக இயேசுவானவர் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். கடைசி வரை போராட்டம் கிறிஸ்துவின் வாழ்க்கையில. நாமும் அப்படி நின்று ஜெயிக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும் வரை அந்த ரட்சிப்பு என்ற நம்பிக்கையை விட்டுவிடாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரட்சகருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியது அவசியம். அதான் ரட்சணம் என்னும் தலைச்சீரா. 6வது
போராயுதம் என்னவென்றால் ஆவியின் பட்டயம். ரோம போர் வீரர்கள் ஒரு நீளம் குறைவான பட்டயத்தை இடைக்கச்சையிலே தரித்திருப்பார்கள். அதை தாக்கும் ஆயுதம், இது ஒன்றுதான் தாக்கும் ஆயுதம். இந்த 7 ஆயுதங்கள்ல திஸ் இஸ் த ஒன்லி ஒஃபென்சிவ் வெப்பன். தாக்கும் ஆயுதம் இது ஒன்றுதான். குருவை காக்க ஒரு பட்டயம் போதும் என்று பேதுரு ஒரு பட்டயத்தை வைத்திருந்தான். மல்குஸ் காதை வெட்டினான். லூக்கா 22 அதிகாரம் 47 51 வரை வாசித்து பாருங்கள். எகிப்தை மீட்பதற்கு மோசேயும் அப்படியே நினைத்தான். ஒரு எகிப்தினையும் கொன்று போட்டான் என்று யாத்திராகமம் 2 அதிகாரம் 11 முதல் 15 வரைக்கும் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த பேதுரு, மோசே இவங்கெல்லாம் ஆயுதம் கொண்டு ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஜனத்தையும் காப்பாற்றி விடலாம், மீட்டு விடலாம் நினைச்சாங்க. ஆனால் போக போக தேவனுடைய வார்த்தை தான் பட்டயம் என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். பின்னாட்களில் பாருங்க, இந்த பேதுரு பெந்தேகோஸ்தே என்ற நாளில் 50ஆம் நாளில் பிரசங்கம் பண்ணாரு. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் என்ற அந்த ஆவியின் பட்டயம் 3000 பேரை குத்தி கிழித்து ரட்சித்தது. அப்போஸ்தலர் 2:37 வாசிக்கிறோம். அங்கே கூடியிருந்தவர்கள், பெந்தேகோஸ்தே நாளிலே கூடியிருந்தவர்கள் கேட்டாங்க, ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எது குத்தினது அப்படின்னா அவனுடைய வசனம், பேதுரு செய்த பிரசங்கம் அவர்களை குத்தினது. ரட்சிக்கப்பட்டார்கள். பிரியமான தேவ ஜனங்களே, பட்டயம் பயன்படுத்த மனித பலன் தேவை. ஒரு போர் வீரன் பட்டயத்தை பயன்படுத்தினா அவனுக்கு நல்ல பலன் தேவை. ஆவியின் பட்டயம் தன்னில் தானே பலன் உடையது. எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், தேவனுடைய வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று பவுல் சொல்கிறார். பட்டயம், போர் வீரனின் பட்டயம் கொல்லும், ஆனால் ஆவியின் பட்டயம் உயிரளிக்கும். போர் வீரனின் பட்டயம் போக போக தேயும், மங்கும், மழுங்கும். ஆனால் ஆவியின் பட்டயமோ இன்னும் மின்னும். சத்திய வசனங்களை நம்ம ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை நம்ம எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்த நம்ம இன்னும் கூர்மையாவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, வனாந்தரத்தில் இயேசுவானவர் வென்றார், வசனத்தினாலேயே வென்றார். அப்படித்தானே? மத்திய 4 அதிகாரம், லூக்கா 4 அதிகாரம் 2 அதிகாரங்களையும் முதல் 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். சாத்தான் கொண்டு வந்த 3 கடுமையான சோதனைகளை இயேசுவானவர் எப்படி ஜெயித்தார் நமக்கு தெரியும். எழுதியிருக்கிறதே 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 என்று சொல்லி சொல்லி ஜெயித்தார். அப்படித்தானே? அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் உபாகமத்திலிருந்தும் லேவியராகமத்திலிருந்தும் சில வசனங்களை கோட் பண்ணார். அப்போ கையில் சாத்தான் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் பைபிள் அந்த வசனம் எடுத்துக்கிறேன், உபாகம சுருள் லேவியராகம சுருள் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு எடுத்து சொன்னார். இல்லை, என்ன செய்தார்? வசனங்களை தேடி எடுத்து சத்துருவுக்கு எதிராக வீசினாரா அல்லது சிந்தையிலிருந்து ஆவியின் பட்டயத்தை சுழற்றினாரா? அவர் என்ன செய்தார்னா, மனதில் ஏற்கனவே அவர் சேகரித்து வைத்திருந்த வசனங்களை போராட்ட நேரத்தில் எடுத்து பயன்படுத்தினார். வசனங்கள் போராட்ட வேளையிலே பொறியாய் பறந்து வந்தது, பொல்லாங்கனை பொசுக்கியது. பொல்லாத சாத்தான் பின்னிட்டு ஓடி போனான். இப்போ என்ன அர்த்தம்னா, இயேசுவானவர் தம்முடைய சிந்தையிலே வசனங்கள் எல்லாம் பதிச்சு வச்சிருந்தார். நாமும் அதை செய்ய வேண்டும். பைபிளில் படிக்கிறோம்ல, 119 சங்கீதம் 11 வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வசனங்களை மனசில் பதிக்கணும். எலன் வைட் அம்மையார் சொல்கிறாங்க, கிரேட் கான்ட்ரவர்சி 37 அதிகாரம் ஆங்கில புஸ்தகத்தில் 593 பக்கம், none but those who have fortified the mind with the truths of the Bible will stand through the last great conflict. தமிழில் வாசிக்கிறேன், மாபெரும் போராட்டம், அதிகாரம் 37 தமிழ் புஸ்தகத்தில் பக்கம் 758 சொல்றாங்க, வேதாகம சத்தியங்களினால் தங்கள் மனதை பலப்படுத்தி இருப்பவர்கள் மட்டுமே மாபெரும் இறுதி போருக்கு மத்தியில் நிலை நிற்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனத்தினால தான் வனாந்தர் போராட்டத்தில் சாத்தானை ஜெயித்தார். இன்னைக்கு நாமும் வசனத்தை நம்முடைய சிந்தையிலே பதித்து கொண்டால்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சக்காலம் சீக்கிரம் வருகிறது. இப்பொழுதே வந்துருச்சு தான் பாருங்க. இப்போ நம்ம ஜூம் வச்சிருக்கிறவங்க, வாட்ஸ்அப் வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஜூமில் கூடி சத்தியத்தை கேட்குறோம், வாட்ஸ்அப் வச்சிருக்கிறவங்க பிரசங்கம் கேட்டுக்கிறோம். இனி எத்தனையோ பேர் படிப்பறிவு இல்லாதவர்கள், எளிமையானவர்கள், ஏழைகள், அவங்ககிட்ட இந்த மாதிரி வசதியெல்லாம் கிடையாது.
அவங்க எப்படி சத்தியத்தை கேட்பாங்க? நீ அநேக ஆலயத்துக்கு போக முடியல. என்னோட திருச்சபையில் மதுரை மத்திய சபையில் இருக்கிறாங்க 250-300 பேர் இருக்காங்க. எல்லாரும் வர்றாங்களா ஜூமுக்கு? இல்லை, ஒரு 15-20 குடும்பங்கள் தான். அன்பானவர்களே, மற்றவங்களாம் மற்ற இடங்கள்லேருந்து வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஜூம் ஆராதனைகளில். ஆனால் இந்த வசதி இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டோட வசனம் கேட்க முடியாத பஞ்சம் இப்பொழுதே வந்து விட்டது. இந்த நாட்களை நம்ம எவ்வளவு ஞானமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 6ஆம் போராயுதம் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனம். 7வது போராயுதம் ஜெபம் என்னும் போராயுதம். இந்த ஜெபமும் ஒரு போராயுதம் தான். பாருங்கள் 18ஆம் வசனம், எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஜெபத்தை காக்கும் ஆயுதம் என்றும் சொல்லலாம், தாக்கும் ஆயுதம் என்றும் சொல்லலாம். இது எதிரியை தாக்கும், நம்மை காக்கும். இந்த எபேசியர் 6:18 ஜெபம் குறித்து 6 அம்சங்கள் அடங்கியிருக்கின்றன. பாருங்கள், ஒவ்வொன்றாக பார்ப்போம். எந்த சமயத்திலும் ஜெபம், அதாவது praying at all times. கொலோசையர் 4:2 படிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 2வது சகலவிதமான ஜெபம், praying for all things. எல்லா காரியங்களுக்காக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 படிக்கிறோம். 3வது ஆவியினாலே ஜெபம், praying in the spirit. இது ஒரு முக்கியமான படிக்க வேண்டிய ஒரு தலைப்பு, ஆவியினாலே ஜெபம். ரோமர் 8:26-27 வாசிக்கிறோம் பாருங்க. ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் ஜெபிக்கிறார். ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளி நம்மை ஜெபத்தில் நடத்த வேண்டும். சும்மா ரொட்டீன் பிரேயர் கிடையாது, சொன்னதையே சொல்றது ஜெபத்தில், ரோமன் கத்தோலிக்கர்கள் போல. அப்படி அல்ல, ஆவியினாலே ஜெபம். ஆவியானவரால் நம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஏற்ற வழியில் ஜெபிக்க தெரியாத சமயத்தில் ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளி தேவ சித்தத்துக்கு ஏதுவாக ஜெபிக்க வைப்பார். அதான் ஆவியினாலே ஜெபம். 4வது மிகுந்த உறுதியுள்ள ஜெபம், praying with perseverance. தானியேல் 6:10 வாசிக்கிறோம். 84 வயசுலையும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவராக தானியேல் வழங்கினாரே, விடாப்பிடியான ஜெபம். அந்த ஜெப வாழ்க்கை நமக்கு எப்பொழுதும் தேவை என்பதை கற்றுக்கொள்கிறோம். 5வது சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம், praying for all saints. எபேசியர் 6:19-20 ஜெயிலில் கிடக்கிற பவுல், 3ஆம் வானம் வரைக்கும் போய் வந்த பவுல், பரலோகம் வரைக்கும் போயிருக்காரு பவுல். அப்படிப்பட்ட பவுல் விசுவாசிகள்கிட்ட கேட்குறாரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவரே ஜெபிக்க கேட்டுக்கொண்டால் அன்பானவர்களே, நமக்கெல்லாம் எவ்வளோ ஜெபம் தேவை. ஒருத்தருக்காக ஒருத்தர் நம்ம எவ்வளவாக ஜெபிக்க வேண்டும். அதான் சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம். 6வதாக விழிப்புள்ள ஜெபம், praying with watchfulness and wakefulness. விழிப்போடு செய்கிற ஜெபம். நெகமியா 4:9, மார்க் 13:33 ஆகிய வசனங்கள்லாம் படிச்சு பாருங்க. ஆண்டவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னாரே. விழிப்போடு கூட நெகமியா காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒரு கையில் ஆயுதம், இன்னொரு கையில் கட்டட வேலை. போராயுதத்தை ஒரு பக்கம் பிடிச்சிருந்தாங்க, இன்னொரு பக்கம் கட்டுமான வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அன்பானவர்களே, அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம் ஆண்டோட ராஜ்யத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை கட்டி நாம் அழகுபடுத்தி கட்டி எழுப்பணும். ஆவிக்குரிய மாளிகையாக நாம் கட்டி எழும்ப வேண்டும். அதே சமயத்தில் இந்த ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தினால்தான் நாம் கட்டப்பட முடியும் கர்த்தருடைய வருகைக்காக. அன்பானவர்களே, நம்ம பல நேரங்களில் எப்படி ஜெபிக்கிறோம்? கஷ்ட காலத்தில் மட்டும்தான் ஜெபிக்கிறோம். கஷ்ட காலங்களில் மட்டுமல்ல, எப்பொழுதும் ஜெபிப்பவனே எதிராளியை ஜெயிப்பவன். இந்த ஜெபம் ஆண்டவர் கரத்தையும் அசைக்கும், எதிராளியையும் நடுங்கச் செய்யும். நம்ம இதுவரைக்கும் பார்த்தோமே இந்த கடைசி 4 ஆயுதங்கள். முதல் 3 ஆயுதங்கள் பார்த்தோம். சத்தியம் என்னும் இடைக்கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம். 3வது நாம் பார்த்தது என்னவென்றால் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இவைகளெல்லாம் தரித்து கொள்ள வேண்டிய, நம் உடலோடு ஒட்டி இருக்க வேண்டிய ஆயுதங்கள் என்று பார்த்தோம். அடுத்த 4 என்னென்ன பார்த்தோம்? விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரம், தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம், ஜெபம். பாருங்க, ஒரு வசனம் 17 வசனம், ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதங்கள், தரித்து கொள்ள வேண்டிய ஆயுதங்கள்.
இந்த 4 ஆயுதங்களை, கடைசி 4 ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். அதாவது விசுவாசம், ரட்சிப்பு, தேவவசனம், ஜெபம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அன்பானவர்களே. ஆக எடுத்துக்கொள்ளும் ஆயுதங்கள், தரித்துக்கொள்ளும் ஆயுதங்கள், காக்கும் ஆயுதங்கள், தாக்கும் ஆயுதங்கள். பரலோகம் எவ்வளோ அருமையான போராயுதங்களை நமக்கு தந்திருக்கிறது. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? இந்த பூரணமான இந்த போராயுதங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லவா? எலன் அம்மையார் சொல்றாங்க, கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 530, நோ மேன் இஸ் சேஃப் ஃபார் அ டே ஆர் an hour without prayer. ஜெபம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் ஒரு நாளோ அல்லது ஒரு மணி நேரமோ பாதுகாப்பாக இருக்கவே முடியாது. அப்போ எவ்வளவாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த 7 ஆயுதங்களையும் ஜெபிக்க வேண்டும், நாம் பயன்படுத்த வேண்டுமே. இந்த 7 ஆயுதங்களையும் நாம் தவறாமல் பயன்படுத்த வேண்டுமே. 7வது ஆயுதம் ஜெபம். அதில் 6 அம்சங்கள். நம்முடைய ஜெபங்களில் அம்சமான ஜெபங்களை எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், ஆயுதங்களை ஒவ்வொன்றாக அறிந்து கொண்டோம். கடைசியாக ஆயுதங்களை ஒட்டுமொத்தமாக அணிதல் என்று நாம் பார்த்து முடிக்க போகிறோம். ஒவ்வொரு போராயுதத்தை முட்டு நோக்கினால் அவை ஒவ்வொன்றும் இயேசுவையே சுட்டி காட்டுகிறது. பாருங்க, இயேசுவே சத்தியம், சத்தியமின் இடைக்கச்சை, இயேசுவே சத்தியம். யோவான் 14:6 இயேசுப்பா சொன்னாங்க, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். 2வது, இயேசுவே நீதி, அவர்தான் நீதி, நமது நீதியாகிய கிறிஸ்து. அன்பானவர்களே, 2 Corinthians 5:21 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இயேசுவே சமாதானக்காரனர், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், எல்லாம் அவர் தான். எபேசியர் 2:14 வாசித்து பாருங்க. இயேசுவே விசுவாசத்தை துவக்கிறவர், முடிக்கிறவர். எபிரேயர் 12:1. இயேசுவே ரட்சகர். லூக்கா 2:32 சிமியோன் சொன்னார், இயேசுவானவர் குழந்தையாய் ஆலயத்திற்குள்ளே பெற்றோர் கொண்டு வந்த பொழுது ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இயேசுவே ரட்சணியம். 6வதாக இயேசுவே வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். இயேசுதான் வார்த்தை. 7வதாக இயேசுவே பரிந்து பேசுகிறவர், அவர்தான் ஜெபம். ஜெபம் என்னும் போராயுதம் பார்த்தோமே. இயேசுப்பா நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 1 யோவான் 2:1. அன்பானவர்களே, அப்போ பாருங்க, இந்த 7 போராயுதங்களும் இயேசுவைத்தான் சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வது என்றால் இயேசுவை தரித்துக் கொள்ளுதல். ரோமர் நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 11 to 14 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் பாருங்க. இரவு சென்று போயிற்று. ரோமர் 13:12. பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, பாவ காரியங்களை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்கள் பார்த்தோமே, இது எல்லாமே ஒரே வார்த்தையில் 14ஆம் வசனத்தில் பவுல் சொல்றாரு, துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த ஆயுதங்கள் எல்லாம் இயேசுதான். நாம் இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இயேசுவின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை தரித்துக் கொள்ளுதல் என்றால் இயேசுவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுதல். இயேசுவின் சிந்தையை தரித்துக் கொள்வது என்று சொன்னால் இயேசுவை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். என்ன செய்யணும்? எப்படி மாறுவது? எப்படி இந்த ஆயுதங்களை ஒட்டுமொத்தமாக அணிந்து கொள்வது என்றால் அதற்கான அனுகூலமான நேரம் எது என்றால் அதிகாலை நேரம். நம்ம ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நேரம் தாங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஒவ்வொரு நாளும் தரித்து கொள்ளக்கூடிய, எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். ஜெபம் மற்றும் வேத தியானத்தில் நம் நிதானமாய் நேரம் செலவிட வேண்டும். நம் நிதானமாய் நேரம் செலவிட வேண்டும். அதிகாலையில் நம்ம தெய்வ சமூகத்தில் நேரம் செலவிடுகிறோமா? போராயுதங்களை தரித்துக் கொள்ளும் நேரமாக பயன்படுத்துகிறோமா? இல்லை தூங்கி வழிகிறோமா? தூங்கி வழிந்தோம் என்றால் நாம் போராயுதங்களை தரித்துக் கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்க. எப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, இட்ஸ் சாம்பிள். உங்களுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நம்முடைய பிதாவை நோக்கி, ஆண்டவரே, சாத்தானை ஜெயிக்க எங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதமான போராயுதங்கள் கொடுத்துருக்கீங்களே, எனக்கு இந்த சத்தியம் என்ற இடைக்கச்சையை நான் தரித்து கொள்ளணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் சத்தியத்தால் நான் தூண்டப்பட வேண்டும்.
நேர்மையாக இருக்கணும்ப்பா, சத்தியத்தின்படி ஆண்டவரை கேட்கணும். நீதி என்னும் மார்க்கவசம், ஆண்டவரே உம்முடைய அன்பின் குணத்தை என் வாழ்க்கையில் நான் ஆடையாக மார்க்கவசமாக தரிச்சுக்கணும். ஆண்டவரே பாவமானதை நான் ஒதுக்கணும், வெறுக்கணும் சொல்லிட்டு ஆண்டோட ஒப்பு கொடுக்கணும். உம்முடைய நீதி, அந்த நீதியின் சால்வினால என்னை மூடுங்கப்பா. சமாதானத்திற்குரிய, சமாதான சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை ஆண்டவரே நான் வெற்றிகரமாக இந்த நாளில் முன்னேறி நடந்து செல்லணும். நான் சமாதானக்காரனாக இருக்கணும் ஆண்டவரே, சமாதானம் பண்ணுகிறவனாக இருக்கணும். இந்த நாளில் இந்த சமாதான சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவரே உம்மை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க, உம்முடைய வார்த்தையை ஆழமாய் விசுவாசிக்க, சாத்தானுடைய அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போட என் விசுவாசத்தை பலப்படுத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவானவர் சீக்கிரம் வருகிறார். அந்த ரட்சிப்பின் நம்பிக்கையை என்னிடத்துல பலப்படுத்துங்க. அந்த தலைக்கவசம் என் சிந்தையில கிறிஸ்துவின் வருகைக்கு ஏதுவாக ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும் என்ற அந்த எண்ணத்தை எனக்கு தாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தை காக்கப்பட வேண்டும். சோர்ந்து போகாதபடி நம்முடைய இரட்சணம் என்னும் தலைச்சீரா நாம் அணிந்திருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வசனம் கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் போராடி சத்துருவை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நாள் எனக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி சர்வாயுத வர்க்கத்தை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதிகாலை ஜெப நேரங்களில் முற்றிலும் அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம இயேசுவை தரித்து கொள்ளுகிறவர்களாக, பிற்பாடு அன்றாட செயல்பாடுகளிலே இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் மாறுவோம். பிரியமானவர்களே, தாவீதை போல நம் சர்வாயுத வர்க்கத்தை மறந்து, தரிக்க மறந்து, எடுத்துக்கொள்ள மறந்து, உப்பரிகையில உலாவுவதற்கு இது காலம் அல்ல. உப்பரிகையில மாடியில் போய் உலாவினார் தாவீது. உலக உல்லாசங்களில அதே போல நாமும் உலாவுவதற்கு இது காலம் கிடையாது. பாருங்க, பத்சேபால் நமக்கு தெரியும் அந்த கதை. கடைசியில் அவளோட விபச்சாரம், அவளுடைய புருஷன் உரியா கொல்லப்பட்டான். எத்தனை நாச மோசம் அக்கிரமம் அவப்பெயர் தாவீதுக்கு. அன்பானவர்களே, உலக உல்லாசங்களிலே மூழ்குவதற்கு நம் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். எலன் ஒயிட் அம்மையார் சொல்கிறாங்க, 8 Testimonies பக்கம் 42, தேவ ஜனம் பலவீனர்களாக இருப்பதற்கு இது காலம் அல்ல. நம் கவனமின்றி ஒரு கணம் கூட இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக அவிக்கிற வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும். ஆயுதம் தரிப்பிக்கப்பட்டவர்கள் மிகுந்த வல்லமையோடு சத்தியத்தை போதிப்பதை நான் கண்டேன், அதற்கு பலன் இருந்தது என்று பரம தரிசனங்கள் பக்கம் 290 வாசிக்கிறோம். ஆயுதம் தரித்து கொண்டவர்கள் மட்டும்தான் சத்தியத்தை அந்த கடைசி நாட்களில் வல்லமையோடு, மிகுந்த வல்லமையோடு போதிப்பார்கள் என்று நான் கண்டேன் என்று அம்மையார் சொல்கிறாங்க. அதற்கு பலன் இருந்தது. இட் ஹேட் எஃபெக்ட். அன்பானவர்களே, இந்த ஆயுதத்தை தரித்து கொண்டு நாம் ஊழியத்தை செஞ்சோம், சாட்சியாக வாழ்ந்தோம்னா அதற்கு பலன் உண்டு. ஆயுதம் தரித்திடுவோம், ஊழியம் முடித்திடுவோம், நித்தியம் சேர்ந்திடுவோம், நித்தியரோடு வாழ்ந்திடுவோம். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, பரலோகம் எங்களுக்கு வைத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்திற்காய், பூரண போராயுதங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான பிதாவே, இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, இந்த பூரண போராயுதங்களை தரித்து கொண்டு, எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே மொத்தத்தில் இயேசுவை நாங்கள் தரித்து கொண்டு, இயேசுவின் சிந்தையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உமக்காய் வாழ்ந்திட எங்களுக்கு உதவி செய்யும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை குறித்து நாங்கள் எப்படி அந்த சிந்தையை அடைய வேண்டும் என்று கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வருகிற நாட்களில் கிருபைகளை தாரும். எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மகனையும் மகளின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. பொல்லாங்கனையும் பொல்லாங்கனுடைய அக்னி ஆஸ்திரங்களையும் ஜெயிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.